ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் 3/6/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வது, எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதில் உள்ள சாறுகள் சுளைகள் இவையெல்லாம் அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணமாக்கி நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதில் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம் இவையெல்லாம் விலகக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாளுடைய வழிபாடு ஒரு தனிச்சிறப்பு. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் வைகாசி விசாக பெருநாளை முன்னிட்டு மகோத்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மத்திய மாகாணம் கண்டி மத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம். வைகாசி விசாகத்தன்று அம்பாளுடைய பஞ்சரத பவனி 5 மூர்த்திகள் 5 ரதங்களிலே ஆரோகணித்து நகர்வலம் வருகின்ற சிறப்பான பஞ்சரத பவனி உற்சவம் நடைபெறுகின்றது. அன்றைய தினத்திலே இந்த வைகாசி மாதத்து விசாகத்திலே இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த கண்ணகை அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான வழிபாடுகள் கூடியதாக இந்த வைகாசி பொங்கல் என்கின்ற வகையிலே வற்றாப்பளை கண்ணகை அம்பாள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வற்றாப்பளை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருளாட்சி செய்து வருகின்ற ஸ்ரீ கண்ணகை அம்பாளுடைய பொங்கல் வழிபாடுகள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த வற்றாப்பளை பொங்கல் என்றாலே அந்த வைகாசி பொங்கல் என்று போற்றுகின்ற வகையிலே உலகளாவிய ரீதியிலே அனைத்து மக்களும் அறிந்ததாக இந்த வைகாசி பொங்கல் என்றால் அது வைகாசி விசாக பொங்கல் வற்றாப்பளை என்பது எல்லா மக்களும் அறிந்திருக்கின்ற வகையிலே ஆதிகாலம் முதல் கொண்டு நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. சிறிய ஆலயமாக இருந்து இன்று அது மிகப்பெரிய ஆலயமாக வளர்ந்து சிறப்பான முறையிலே இந்த வைகாசி விசாகத்தன்று அங்கு பொங்கல் வழிபாடு. முன்னைய காலத்திலே எல்லாம் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலே இருந்து, கொழும்பிலே இருந்து, மலையகத்திலே இருந்து, கிழக்கு மாகாணத்திலே திருவோணமலை மட்டக்களப்பிலே இருந்து கூட இந்த மக்கள் முல்லைத்தீவு மாவட்டம் வற்றாப்பளை கண்ணகை அம்பாள் ஆலயத்துக்கு படையெடுத்து செல்லுகின்ற ஒரு சிறப்பு. அந்த ஆலயத்திலே அது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே அங்கே கடல் நீர் எடுத்து வருவார்கள். அங்கே காட்டு விநாயகர் ஆலயம் என்று முள்ளியவளையிலே இருக்கிறது. அந்த முள்ளியவளையிலே காட்டு விநாயகர் ஆலயத்திலே இருந்து பூஜிக்கப்பட்டு
கடல் நீர் கொண்டு சென்று அந்த கடல் நீரிலே அந்த விளக்கு எரிகின்ற ஒரு அற்புதம் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு வட்டாப்பிளை கண்ணகி அம்பாள் ஆலயத்தில். அந்த வட்டாப்பிளை கண்ணகி அம்பாளுடைய பொங்கல் வழிபாட்டிலே பல ஆயிரக்கணக்கான பொங்கல் பானைகளோடு கூட பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை எல்லாம் செய்கின்ற வகையிலே வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய இந்த வட்டாப்பிளை கண்ணகி அம்பாளுடைய வைகாசி விசாக பொங்கல் வழிபாட்டிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.